கல்லு நெல்லு மேடு அது இது இங்கெல்லாம் திருடி போனோமா? எவனாவது ஒரு திருடிய தலையில வைன்னு கேட்டானா? எவனும் கேட்கல. என்ன அந்த கேட்காத நிலையில இப்படியெல்லாம் ஒரு புள்ளனா மாறி ஒரு மனைவி இல்லாதவங்க பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் போய் போகணும்னு அவசியம் இருக்கா? என்ன யாரெல்லாம் கேட்டாங்க? யாருமே கேட்டாங்க. என்ன இப்போ உனக்கு இந்திரனுக்கு பதவி கிடைச்சாங்க, இவனுக்கு பதவி கிடைச்சாங்க, தேவையில்லாத ஒரு விவகாரம். இதுக்கு போய் இவ்வளவு பண்ணலாமா அப்படின்னா அன்று உலகம் வளர்ந்தார். அன்னைக்கு யாருமே ஒரு சொல்லாண்டு படுறா இன்னைக்கு நாங்க போராடுறோம் அப்படின்னா இந்தியாவும் வந்தோம் என்று ஆண்டாள் அவங்க அப்பா இருக்காங்க. அதே மாதிரி பல்லாண்டு 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 தாண்டி பல கோடி நூறாகிறது என்று அன்று பெருமாள் என்னைக்கோ இருக்கிறார். அந்த பெருமாளுக்கு எதிர்பார்க்கிறார். அடுத்தது என்ன? பல்லாண்டு பாடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இல்லையா? பெருமாளுக்கு நம்ம பல்லாண்டு பாடலாம். அவங்க பெரியவன நாம் பெரியவன். இப்ப என்ன சொல்றான்? அரசியல் வேலையெல்லாம் வயதிலே ஆகலே வாய்ச்சாக வணங்குகிறேன் சொல்றாங்க. வாய்த்த வயதை அவரே வணங்குகிறேன். இன்னொரு சரியா இருக்கிறார் இல்லையா? யார் வேண்டுமானாலும் வாழ்த்தறதுக்கு வயசு தேவையே இல்லை. ஏன் நீ நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன பெரிய எதிர்வெளி? நீ காலில் விடானாதான் தப்பு. அது தப்பு இல்லை. சொல்லலாம் காலில் விழுந்தா கலாச்சாரம் இல்லையா? காலில் விழுந்தாதான் அது மனம் அது இது எல்லாம் இன்னைக்கு வரணும்னா அந்த ஒரே அது எங்கேயும் கிடைச்ச கலாச்சாரம் இங்கேயும் போனதான். காலில் விழுந்து இங்கே வந்துருந்தா இங்கதான் ஒன்று வைக்கிற வரும். இதுதான் நடக்குறீங்க. கரை மேல என்ன வைக்கிறாங்க? திருவிழா வைக்கிறாங்க. அது அப்படியே போனதால தப்பா நடந்துருக்கு. அவ்வளோ வேலையெல்லாம் கேட்டாடா இருக்குது. நம்ம விஷயம் தான் இருக்குது. சொல்லணும்னாலும் முதல்ல கூடாதுன்னு சொல்லினா நம்ம கிட்ட போனதுதான். ஆனா தப்பு தப்பா நடந்து போயிட்டு எவ்வளவு. அப்போ இங்கே அந்த அப்பாவுக்கு பொண்ணுக்கும் என்ன வேலைன்னா தண்ணி போனதுக்கு அப்புறம் ஆகற்றவங்க இந்த மாதிரி பல்லாண்டு பாடலாம். நம்ம பல்லாண்டு பாடலாமா அப்படின்னு இன்னொரு கேள்வி இல்லைன்னாக்கா பரமாத்மா எந்த வயசோ அந்த வயசு தான் நடக்கும். அவருக்கு ஒரு படி மேல நமக்கு ஒரு படி கீழே இல்லை. ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒரே வயசு தான். என்னைக்கு பரமாத்மா வந்ததோ அன்னைக்கும் ஆத்மா வந்து இந்த ஆத்மான்னு உலகாக உட்காந்துருக்குமே தவிர ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் வயசு ஒண்ணுதான். ரெண்டு பேருக்குமே அழிவு கிடையாது. ரெண்டு பேரும் நிரந்தரம் தான். ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா நான் ஆத்மான்னு நம்ம நம்பிக்கை இருக்கு. நான் ஆத்மா, இது உடம்பு, இது இந்த இதுக்கு மேல போட்டு ஒரு கவர் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் இந்த உடம்பு தான் நான், அந்த உடம்பு தான் எல்லாம் பண்ணணும், இந்த ஆத்மாவெல்லாம் மறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம்னா நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆத்மாவை நடுவிலே வைத்து உடம்பை வீட்டிலே வைத்து நம்ம என்ன பண்றோம்? ரிவர்ஸ். உடம்பை கொண்டாந்து நேரடி வச்சுட்டு ஆத்மா கொண்டு வெயில போட்டு முடிவு. அதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த முடிவு என்ன வச்சிருக்கான்? ஒரு வித்தியாசம். உடம்புக்கு அவ்வளவு முக்கியத்துவமே கொடுத்துருக்கேன். அப்பர்ணா அப்படின்னு சில பொருள்லாம் பேர் இருக்கும். என்ன அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அப்பர்ணா பார்வதி பேர் தான் அப்பர்ணா. பார்வதிக்கு அப்பர்ணா இலை, நான்கு இலை. பத்திரம் அப்படின்னு அப்பத்திரம் அப்படின்னு வந்துதான் அப்பர்ணா. அது பத்திரம் கூட இல்லையா? பத்திரம் இல்லாத காஞ்சி போயிருக்கு. காஞ்சி பத்திரம் என்ன இருக்கு? கருது இல்லையா? எந்த மரத்தெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பக்கத்துல இல்லாத ப்ரௌன் கலர் நிறைய கிடக்கும். அது காஞ்சி போனல அந்த இலையை சாப்பிட்டு அந்த மூணு அந்த மாதிரி தவம் பண்ணும்போது அந்த காஞ்சி போன இலையை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தான். அதனால அவங்க அப்பர்ணான்னு அதே போல அதை பேர் வச்சிருக்கோம். அப்பர்ணா அப்படின்னு இன்னமும் அவங்க பேருக்கு அர்த்தம் கேட்பாங்க. அந்த மாதிரி இந்த ஆத்மாவை நாம் நெருங்கிலே இருக்கிறோம். அதுதான் இந்த நிலையாக அன்று உலகம் அளந்தார் அறிவோற்றி ஆண்டவனை நாம் வாழ்த்தலாம், அவனுக்கு பல்லாண்டு பாடலாம். ஏன் இன்னொருத்தர் ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொல்றது தப்பே கிடையாது. நீ நாகமாமன்னு சொல்லும் போதுதான் பிரச்சனை சொல்ற, மற்றபடி வேற எந்த நேரத்தையும் கிடையாது. ஆகவே இதுல பல்லாண்டு பாடல்கள் எல்லோருக்குமே உரிமை வந்து எல்லோருமே செய்யலாம். அதாவது வாய்ப்புன்றதே கிடையாது. இன்னொரு முக்கியமான செய்தி, நமக்கும் ஆண்டவனுக்கும் ஒன்றும் வயசு வித்தியாசம் எதுவும் கிடையாது. அவனுக்கு என்ன வயசாலும் அதான் நம்ம வயசும் நமக்கு என்ன. ஆனா ஒண்ணே ஒண்ணுன்னா அவனுக்கு ஆண்டவனுக்கு தெரிகிற புத்தி இருக்கு, நமக்கு நாம் யாரும் செய்யாத புத்தி. அதான் பிரச்சனை, வேற ஒண்ணு. அதனால அவனுக்கு என்ன புத்தி இருக்கு, எனக்கு தான் புத்தி இல்லையா அப்படின்னு திரும்பி கேட்போம். புத்தி இருக்கு, எதுல இருக்கு, அதான முக்கியம் இல்லையா? நீ என்ன படிச்சிருக்கிற அப்படின்னு 3 10 4 எல்லாம் ஒண்ணுதான் படிச்சுங்க. அது என்ன அதுல என்ன கிடைக்க போகுது?
பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு தடவை படிக்கும் போது நமக்கு என்னென்னலாம் உலகத்துல வந்து அப்போ இங்கே இன்றியாம் வந்தோம் இறங்கையோடு இருந்தார். அப்போ அந்த முதல் வரியில ஆண்டாள் அற்புதமாக அந்த உலகளந்த பெருமாளை நினைவு கொண்டு அவனுக்கு பல்லாண்டு பாடி அவனுக்கு ஒரு சட்டாபிஷேகத்தை முடிக்கிறார். அடுத்ததாக சென்று அங்கு தென்னிலங்கை பெற்றாய் பிறப்பு, உன்னுடைய அந்த திறமையை நாங்கள் போட்டுள்ளோம், உன்னுடைய அந்த வல்லமையை நான் போட்டுள்ளேன். என்ன வல்லமை? பெற்றாய், நீ அவர்களை சென்று போயிட்டு வென்றாயே அந்த பெற்றாய். எங்க போன? இலங்கைக்கு போன. எந்த இலங்கை? தென்னிலங்கை. தென்னிலங்கைன்னா சவுத்துக்கு அக்கௌண்ட்ஸ் இல்லை, நல்ல காவலையுடைய இலங்கை. அதுதான் ராவணனுக்கு அவ்வளவு தைரியமானானா, எவன்டா என் ஊர்ல காலை வைக்க முடியும்? முதல்ல கடல், கடலை தாண்டுனா மலை, மலையை தாண்டுனா காடு, அதுக்கு மேல அங்க ராட்சசி எல்லாம் இருந்தாலும் செக்யூரிட்டி ஆபீசர் தான் போட்டு வச்சிருக்கேன். இந்த ராட்சசெல்லாம் தாண்டிட்டு ஒரு பயலால வர முடியாதுன்னு சொல்லி அந்த காலத்துல இருந்து இலக்கணம், ஒரு நாட்டுக்கு என்னடா இலக்கணம்னா முதல்ல தண்ணியால சூழப்பட்டிருக்கு அவை, அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல மதில் அரண், அதுக்கப்புறம் இவருக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் அந்த மரங்கள், அந்த காடு. இன்னைக்கு கூட நீங்க போட் செஞ்சு போய் பாருங்க, இந்த கோட்டையில் இருக்கோ இல்லையோ, அந்த கோட்டையில போய் பாருங்க, பெரிய அவை இருக்கு, நீங்க இருக்கு, அந்த அவை இருக்கு, பெரிய மதுச்சோடு இருக்கு. அந்த மதுச்சோடு எப்படி கட்டினாங்கனாக்கா, போட் செஞ்சால் மதுச்சோடு எப்படி கட்டினாங்கனாக்கா பீரங்கி குண்டு போட்டாலும் வெடிக்க முடியும், அந்த மாதிரி வந்து அவர்கள் கட்டியிருக்கார். அந்த ஒரு சிறப்பு நம்ம போட்டியில இருக்கு. நம்ம எத்தனை பேர் வந்து பார்க்கணும்னு தெரியாது. இத்தனை உள்ள இருக்க இன்னைக்கும் அது பிரிட்டிஷரா 16ஆம் நூற்றாண்டு சட்டம் முடிச்ச அது இன்னைக்கும் அதுக்குள்ள இருக்கு. அது அங்க இல்லையா, அங்கதான் வந்து அவ்வளவு திமிரா என்னை யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது, என்ன என் ஊர்ல ஒரு காயிரம் வர முடியாது, யாருக்குள்ள நடிக்க முடியும்? ஒரு மனுஷன் தான் நடிக்க முடியும். அவன் எப்படி எல்லாம் தாண்டிட்டு வருவான் அப்படின்னு அந்த தைரியம் தான் இருந்தான். அப்பதான் விபீஷன் சொன்னாரு, மனுஷனோட அவரோட குரல் வந்து போய்க்கிறாங்க, நீ நினைச்சிருக்க மனுஷன் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குரலே வந்து போய்க்கிறா. அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா அவங்க எதிர்பார்க்கறது அதை சென்று அங்கு சென்றிலங்கை. அவன் இவருக்கு என்ன புகழ்னா அவனுடைய விரோதி எங்க இருக்கிறானோ அங்கேயே சென்று அடிப்பதுதான் இருக்கு. அது சென்று அங்கு தென்னிலங்கை பெற்றாய் திறன் போட்டி, உன்னுடைய திறமையை பாராட்டு. உங்ககிட்ட என்ன இருக்கு? ஒரு வில்லு, ஒரு அம்பு, அவ்வளவுதானே, வேற ஒன்றும் இல்லையே. கொஞ்சம் குரங்கு இருக்கு, அவ்வளவுதான். யோசனை பாருங்க, ஒரு குரங்கையாவது நம்மளால தெரியாது தெரியும். குழந்தையே அப்படி இருக்கு. இந்த ராமன் வந்து இத்தனை குழந்தைங்களை ஒன்னா சேர்த்து படையா கொண்டு போனாங்க, அது எவ்வளவு நடக்குமா? பாருங்க, சும்மா இருக்கிற வேணும் சும்மா வர. அப்போ இதையே நம்மளால காதுபட்டு பார்க்க முடியாது நிலைமையில அந்த தொடர்ந்துகளையே அவன் வந்து ஒரு படையா, ஒரு சைனியமா, ஒரு ராணுவமா கூட்டு போறான்னா எவ்வளவு பெரிய திறமைசாலி. அவரோட திறமைக்கு என்ன பதில் சொல்ல முடியும் பாருங்க. லாஜிக்கல் கொஸ்டின் இதெல்லாம் இதுவுமே நம்ம பெரிய ஆவோ ராமன் வளர்ந்து அழகானவன் அது இதுவே போக வேண்டாம். இப்படி தர்க்க ரீதியா நம்ம பேசி பார்த்தோம்னா போதும், வேற ஒண்ணுமே கிடையாது. ராமனுடைய புகழை சொன்னா இது ஒன்றே போதும். அவருக்கு இப்போ குரலை படையா கூட்டு போறா, அதனால கூட்டு போக முடியாது. முடிச்சு சொல்லலாம், ஒரு அரசியல் கட்சிக்கான ஊர்வலம் தான் 10 அடிக்கடி ரகலாம் அது இதெல்லாம். இந்த குரலை ஏதாவது ஒவ்வொரு வருஷம் போட்டு வேலை மட்டும் தெரியும். அது சென்றாங்க தென்னிலங்கை எட்டாய் திறன் கூட்டு. 4வது பாட்டுல ராமாயணத்தை ஆரம்பிச்சா நம்ம வீட்டில் காரணம் வைத்து தலைமுறை போல ஆரம்பிச்சா கும்பகோணம் தோற்று மனக்கு கருத்துதான் தந்தாங்க. 10வது பாடல் சொன்னா 11வது பாடல செதுக்கெடுத்தையும் கௌரவம் ஒப்படியே அப்படின்னு சொல்லி ஒரு வீரத்துக்கான அழகையும் போருக்கான அழகையும் 10வது பாடல் சொன்னா 11வது பாடல்ல தென்னிலங்கை கோவானை பெற்றானை என்று சொல்லி 11வது பாடல்ல மந்துச்சி ஞானை பாடலின் வாய்க்கிறவா என்று ராமனுடைய பெயரை தமிழாக்கத்தை அடுத்த பாடலை சொல்லி அவன் எப்படி போக முடியான்னா கீழி கலைஞானை அப்படின்னு 13வது பாடலை சொல்லி இன்றைக்கு நிறைவாக அந்த ராமாயணத்திற்கு கோதையில் ராமாயணம் இன்னைக்கு நிறைவேறிருக்கு. அதுக்குள்ள பாட்டுல இன்னைக்கு இந்த பாட்டுல முடிந்து அது செல்வத்தை பெற்றாய் திரள் போட இந்த மற்ற 2 அவதாரம் முடிச்சு அதுக்கப்புறம் 4 வரிகள், அதாவது 2 வரிகள் சாருக்கு கண்ணன் தான். இப்ப என்ன தோணும் நமக்கு?
மற்ற அவதாரத்துக்குலாம் ஒரு வரி ஒரே விதம் இருந்தது. ஆனா அண்ணனுக்கு மட்டும் 4 வரியா 4 பேரும் சொன்னாங்க. ஆழ்வாரம் ரொம்ப மோசையா ஏன் ஒரே கண்ணன் மேல ரொம்ப இதுவா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நிறைய சொல்லலாம். என்னன்னா ஆழ்வார்கள் எல்லாருமே கண்ணன் கட்டுவாங்க. ஏன் கண்ணன் கட்டி அப்படின்னா அதுதான் கடைசி அவதாரம். எப்பவுமே வீட்டுல கட்சி மேல கட்சி வந்து பாக்குறது இல்லை. அதை குட்டி குட்டி தான் கூப்பிட்டுருவாங்க. எப்போ அதுக்கு பேரம் பார்க்கறது அவங்க அப்ப என்ன பேர் குட்டி தாத்தா அந்த குட்டிக்கு கட்சி வந்து ஒரு குட்டி போயிட்டு இருக்கோம். இதுக்கு பின்னால் அந்த குட்டி அந்த குட்டி அதுதான் கூப்பிட்டு பார்க்கறது. அந்த குட்டி தாத்தா எங்க அந்த குட்டி அப்பா எங்க அப்படிதான் கூப்பிடுவாங்க தவிர பேரு. அப்ப அந்த மாதிரி கணக்கு கடைசி அவதாரம் அந்த குழந்தையாவே பார்த்துருக்கிற ஒரு அவதாரம் ஒண்ணு. ரெண்டாவது என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இவனுக்கு இருக்கிற ப்ராப்ளம் மாதிரி வேற எவனுமே குறைக்கிறதுக்கு முன்னாடியே இவனை கொலை பண்றதுக்கு ரெடியா உட்காந்துருக்கான். யாரு மாமன் சொந்த தாய்மாமனே இந்த பய வெளியில வந்தாலே வச்சு தள்ளுறான்னு காத்துட்டு இருக்கான். குழந்தைக்கு சும்மா விட்டானா இங்கே நான் ஊரை விட்டு மாறி ஓடி போயிட்டானா மாயன் வந்து வளர்ந்து கைங்கறி அதுக்கு ஓடி போயிட்டானா கூட டெய்லியும் ஒரு பயில அனுப்பிட்டு இருக்கான். ஏன் ஒன்று அனுப்புறான் அதை ஒன்று அனுப்புறான் இது ஒன்று அனுப்புறான். அம்மா மாதிரி வர அவருக்கு கூடலா மாறி இருக்கிறார். எது எது எந்த ஆபத்துக்கு எங்க இருக்கு அவங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இவ்வளவு ஆபத்துகள் இங்க அப்பா டாக்டர் ரமேஷ் 10 சித்துகளுக்கும் தேர் ஓட்டக்கூடிய வெல்லக்கூடிய ஒரு சிறப்பிக்கப்பட்டவன் டாக்டர் சக்கரவர்த்தி. இந்த அப்பா என்ன அப்பா வந்து வெளியில கிடைக்குது வெளில வர முடியாது. இன்னொன்னு வந்து மாடு வீட்டுக்கு இருக்குது. அதுல என்ன பண்ண முடியும்? அந்த அயோத்தியில இருக்க அப்படிப்பட்ட சிறந்த மக்கள் இங்க இருக்கிறவங்களாம் வெறும் மாடு மேய்க்கிற ஆட்கள். இப்படி பாத்தீங்கன்னா எல்லா பக்கத்துலயும் பார்த்தீங்கன்னா கண்ணன் சொல்லி வீட்டு இருக்காங்க. அப்ப அவங்க தான் பல்லவன் இருக்கிறோம். நம்ம வீட்டுல ஒரு குழந்தை கொஞ்சம் கை கால் சரியில்லை அப்படின்னு இல்லைனாக்கா அந்த குழந்தைங்க எல்லாரும் போயிடுவாங்க. அந்த மாதிரிதான் கண்ணன். அது மற்றவங்க தான் பார்த்தீங்கன்னா ஓஹோன்னு இருக்கணும். ராமன் லட்சுமணன் எதையும் பண்ண தயாரா இருக்கணும். எந்த விதத்தையும் இது ரெண்டு முட்டா பாம்பு கல்வி டான்ஸா இருக்கும். அந்த மாதிரி இந்த பசங்க வந்து கூட்டி பார்த்து எந்த வேலையெல்லாம் பண்ண தயாரா இருக்கு. அந்த மாதிரி அது இங்கே இந்த கண்ணன் மேல அவர்களுக்கு அவ்வளவு தத்துவங்கள் வந்து ஆழ்வார்களுக்கு ஒன்றக்கடம் உதைத்தால் புகழ் தோற்றி முதல் நாள் பரவாயில்லப்பா. அந்த அவதாரம் என்ன இருந்த இடத்துல முடிச்சு போயிட்டான். வந்தான் நின்றான் வளர்ந்தான் அளந்தான் முடிஞ்சு போச்சு கதை. 2 வேலைதான் ஒரு காலம் நிற்கிறான் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அதுதான் அழகா சொன்னாங்க. அவன் அடக்கவே இல்லைன்னா அதனால அளந்தான். என்ன அடக்கவே இல்லைன்னா அளக்கிறது இப்படி வந்து விமானம் அளக்கிறதுக்கு இவர் ஒரு காலம் வச்சார் ஒரு காலம் நீட்டார். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 2வது காலம் இன்னொரு வைக்கவே இல்லையே. இந்த காலம் எடுத்து வச்சாருன்னா அடுத்தது கம்ப்ளீட் ஆகுது. கம்ப்ளீட்டே ஆகலையே. ஒரு காலம் வச்சார் ஒரு காலம் தூக்கினார் மணி வச்சு எல்லா வேலை எங்க நடந்தா அப்ப அழைக்கவே இல்லை. அழைக்காமலே ஐயா முடிஞ்சு போச்சப்போ ஒரே இடத்துல இருந்து வேலையை முடிச்சுட்டான். முடிஞ்ச நேரத்துல பணம் கொண்டு நிரூபிச்சுட்டான். இல்லையா? அவன் காலை பிரம்மாவுக்கு கட்டுறான். கருவனை தங்க சிவபெருமானந்து வாங்கிக்கிறான். இப்படிதான் நடந்து அவன் பணம் கொண்டு அங்கே காட்டிட்டான். அடுத்த அவதாரம் என்ன பிரச்சனை? மனுஷனா போறது. அப்போ போய் போடா ரெண்டு சொல்லி கொண்டாட்டி வானாமா இங்கே இருந்தா நான் வண்டியை தீர்வேன். அது ஒரு இடம் கொடுத்து என்ன அதை வழியில கூட்டிட்டு போய் அது சும்மா இருந்துச்சு. என்ன பண்ணுது? அந்தமான காட்டு எனக்கு அந்த மான் தான் போகணும் அப்படின்னு சொல்லுது. சரி இந்த மான் வேண்டாம் அப்படின்னா கூட அந்த மான் முன்னாடி போய் அந்த மான் வரும்போது அது வந்து நிற்குது. அப்ப அது இவ்வளவுதெல்லாம் மனுஷனா போட்டு படாது. அதுவாது பரவாயில்லை. ராஜா வீட்டில் போட்டுதான் என்னன்னு தெரியாது. இது முன்னாடி எத்தனை கஷ்டப்பட்டான்னு சொல்லிட்டேன். சின்ன குழந்தை ராமன் வந்து போர் புரிகின்ற பொழுது அவனுக்கு என்ன வயசு அப்படின்னா கிட்டத்தட்ட 34 வயசு ஆயிடுச்சு. 38 வயசு ஆயிடுச்சு அவனுக்கு. ராமனோட சண்டை போடுறது 12 வயசு கல்யாணம், 24 வயசுக்கு வீடு, அதுக்கப்புறம் 14 வயசு காடு. அப்ப என்ன கேல்குலேட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 வயசு ஆயிடுச்சு. சரி பாட்டி இது பிறந்து கிடக்குது 7 மாசம். அம்மா வெளில போயிட்டா. காப்பாற்ற வேண்டிய அம்மா குழந்தைய போட்டுட்டு அவ போயிட்டா. போனது என்ன பண்ணா சும்மா இல்லாத கட்டல் சேர்த்து அப்படி அதுக்கு ஒரு இது மாதிரி காப்பு மாதிரி வச்சு போயிட்டா. அந்த சட்டத்துக்குள்ள இந்த அர்த்தம். அந்த சட்டத்தோட போது ஒன்ற சகலம் உடைத்தால் புகழ் போச்சு.
நீங்க என்ன புகழை போட்டுகிறார்கள்? என்ன புகழ்? குழந்தையா இப்படியா பண்ணுது? ஐயோ என்ன சத்தியமான குழந்தைங்க அப்படின்னு அந்த குழந்தைய எல்லாரும் அந்த புகழ் போட்டுக்காரனாலே ஒன்றகலம் உரைத்தால் புகழ் போட்டு. இந்த கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் இங்கிலீஷ்ல அழகாக சும்மாட்டான் ஓஹோன்னு போயிட்டு இருக்கிறோம். அது அத்தனையும் நம்ம பாலகிருஷ்ணனுடைய சரித்திரம் தான். என்ன பேபி டேயர்னு ஒரு படம், அந்த பேபி டேயர் பார்த்து எல்லாரும் நீ நான் இருந்து பார்த்தாங்க. இன்னொரு வாரம் எழுபது அத்தனையும் ஒரு ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பாலகிருஷ்ணன் ஸ்டோரி கம்ப்ளீட்டாக பார்த்து அவன் இங்கிலீஷ்காரன் அவன் ஊருக்கு வந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி எடுத்துட்டான். முடிஞ்சு போய் சொல்றான் கதை நம்ம ஊர் கதை, அதான் முக்கியமான. ஆனா பாக்குறோம் நம்ம தான் நம்ம இங்க பாலகிருஷ்ணன் பண்றதுன்னா போயான்னு போயிட்டாங்க. அது வந்து ஒன்றாவது என்றால் தூளாகும்படி அந்த சகடம் என்பது சக்கரம், அதை உடைத்தால் பொறுப்பு. 7 நாட்கள் நடந்தது. பெருமாளுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கான். எல்லாருக்கும் திருவடியும் 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 சொல்லியிருக்காங்க. திருவடி கட்டி சொல்லி பார்க்கணும். இது நல்ல எலக்ட்ரிக் டெஸ்ட் பண்ணி காப்பி அடிக்காதுன்னு சொல்லிட்டானா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் வேண்டாம். நம்ம பாட்டு எனக்கு அவங்க சொல்லி விட்டு அது ஒரு சாக்கட்சி என்ன பண்ணுது. அந்த மாதிரி அவன் காரை அவன் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஆசைப்பட்டு பார்த்தான். அப்ப பாட்டு பயம் வந்தாலும் பிரமாணம் ஒரு வகை வச்சாலும் இருந்தது. மாதத்து உருவாங்க அழகா மாதிரி அது ஒரு வலை அவதான் நடந்துருவா. அதுதான் இந்த ஒன்றகடம் உதைத்தால் புகழ் போச்சு. அடுத்தது என்ன? கன்று துணினா எரிந்தால் கடல் போச்சு. இதுல என்ன ஒரு அச்சரம் ஒழுங்கிட்டு இருக்கான். 2 பயம் வந்தான். ஒருத்தன் கண்ணுதியா வந்தான், இன்னொருத்தன் விளாமரமா வந்தான். கண்ணனுக்கு விளாமரம்னா ரொம்ப பிடிக்கும், விளாங்கான ரொம்ப பிடிக்கும், விளாமரம்னா ரொம்ப பிடிக்கும் கண்ணனுக்கு. அதனால இந்த பையன் என்ன பண்ணா விளாமரமா போல நின்றுட்டான். அதே மாதிரி கண்ணனுக்கு அடுத்தது ரொம்ப பிடிச்சதுதான் கண்ணுக்குட்டி ரொம்ப பிடிக்கும். என்ன கண்ணுக்குட்டி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்கா கோபாலர்களே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். யாரு? இந்த மாடு மேய்க்கிறாங்க இடையர்கள், அவங்கள அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இடையர்களோட கோபியரோட அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா அந்த இடையர்களாவது என்னை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு அவன் நினைப்பான். அந்த கோபியர்கள் என்ன நினைப்பாங்க? அந்த அளவுக்கு தைரியம் இல்லைன்னு நினைப்பாங்க. அப்ப தன்னை காப்பாற்றிக்க முடியலன்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மேலதான் கண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப கோபியர்களை விட யாருக்கு பிடிக்கும்னா அந்த சிறுவர்கள் மேல ஆசை. அதனாலதான் ஆண்டாண்டு சொன்ன செல்வத்திருவாள்னு நினைக்கிறேன். கண்ணனுக்கு யாரை பிடிக்கும்? அந்த செல்வத்திருவாளை பிடிக்கும். அவர்களுக்கு தான் அவனுக்கு ஆசை. அதுவே வந்து அந்த பெண் குழந்தை இருந்த ரொம்ப ஆசையா. ஏன்னா அதுங்க ரொம்ப பயந்து ஒழிச்சு நடிச்சுட்டு இருந்தான். இந்த பக்கம்லாம் ஏதாவது பண்ணலாம் ஒன்று பண்ணா பார்க்கலாம் ஆசைப்படுவான். அது பிடிக்கும். அதை விட யாரை பிடிக்கும்னா பசுமானுக்கு பிடிக்கும். ஏன்னா அதுல வந்து அது இருந்தாலும் அதை விட யாரை பிடிக்கும்னா கண்ணுக்குட்டி. அந்த கண்ணுக்குட்டிக்கு தண்ணி குடிக்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு தண்ணி குடிக்க தெரியாது. யமுனை நதிக்கு போயிட்டு பின்னங்கையில பின்னாடி கட்டிக்கிட்டு கையில பின்னாடி கட்டி பின்னங்கையில வச்சுட்டு அது நாட்டை வந்து தண்ணியில விட்டு இப்படிதான் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு கண்ணுக்குட்டி கற்றுக் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அதுக்கு வந்து கண்ணுக்குட்டிக்கு மேல அவ்வளவு ஆசை. அதனாலதான் பல்லவும் திரும்பத்துக்கெல்லாம் வரும். அது கன்றாக இருக்கும் பொழுது அதெல்லாம் பக்குவம் மாதிரி பாடப்படும். ஏன்னான்னா அந்த கண்ணுடைய கைப்பற்ற காணாட்டி ஆயிடுச்சு. அப்படியே அவனுக்கு அந்த அன்பு பாசம் வந்து கண்ணுக்குட்டிக்கு மேல இருக்கு. அப்ப இவன் தான் பார்த்தான், கண்ணுக்குட்டினா ரொம்ப பிடிக்கும். அதனால நாம கண்ணுக்குட்டி மாதிரி போயிட்டோம்னாக்கா கண்ணை வந்து நம்ம இது பண்ணி கண்டுபிடிப்போம், ஒரு வழியா க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு 2 பேரும் கூட்டணியா வந்துட்டான். வந்ததுல என்ன பிரச்சனைன்னா 2 பேரும் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டாங்க. சாதாரணமா வந்ததுன்னா தெரியாது. மேக்கப் பண்ணிருந்தாலும் இல்லையோ இந்த கண்ணுக்குட்டி ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. இந்த விடாமலை பாத்தீங்கன்னா காட்சி தொங்குது எக்கச்சக்கமா. கூட வர பசங்கள்லாம் பண்ணா அவங்க பாராடே இதே அவங்க பாராடே கணமா அப்படி இருக்கலாடே தெரியாதே தெரியாதே எல்லாம் இந்த பசங்க வந்து இவனை தூண்டி விடுறாங்க. வாடா வந்து தெரியாது கண்ணே இத்தனை நாள் அந்த ரூட்ல தான் வந்துருக்கிறோம். ஒரு நாளாவது இந்த விடாமரத்தை பார்க்க சொன்னோம், பார்த்ததில்லை. எந்த விடாமரமாவது இந்த மாதிரி இலைய விட அதிகமா பார்த்து காட்டுக்குதான் கிடையாது. ஏதோ ஒம்புக்குடா வேணாண்டா பாட்டாள போயிட்டு போட்டா நீ எப்படிதான் இன்னும் இவ்வளவு படம் இருக்கா அத்தனை பேருக்கும் கிடைக்கல அடிடா அப்படின்றாங்க. அதே மாதிரி இந்த கண்ணூர் என்ன பண்ணுது, அப்பப்ப இங்க ஓடுது அங்க ஓடியாது அங்க ஓடுது இங்க ஓடுது இங்க ஓடியாது வந்து மார்க்கெட் வந்து மாதா வந்த போது மற்ற விருதுகள்லாம் அந்த மார்க்கெட்டை வந்து கிட்ட வர மாட்டேங்குது. மாதா வந்துட்டா மாறிக்கும். அப்ப மற்ற மாதா
வருது வந்துட்டு மேல யார் வாசனை படுத்துன்னு ஒண்ணு. அதே ராமன் சொல்றான், லட்சுமணன் சொல்றான், அதை நம்பாத, அது வந்து பொய், அது எதுவுமே கிட்ட போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றான். அப்ப இங்கேயும் அந்த மாதிரி அந்த கண்ணுக்குட்டியை வந்து அம்பமா எதுக்கு வந்து பார்த்தான் கண்ணன். ரெண்டுத்தையும் ஒன்னா முடிச்சு இல்லையா? ரெண்டுத்தையும் என்ன சொல்றாங்க, ஒரே கல்ல ரெண்டு வாங்க இவன் மரத்தையே கடவுள். என்ன வேணாக்கா, ஒரு அர்த்தம் அடிக்க போகும்போது இன்னொரு அர்த்தம் தோப்பு நூற்றான கண்ணுக்குட்டி எல்லாம் பண்ணாம குடிக்கும் போது அந்த மரம் கராயம் என்ன காமிச்சானா என்ன பண்ண முடியும்? அப்போ இல்ல மரத்தடிதான் ஒரு கல்வி பின்னாடி குடிச்சு போயிட்டாரு, என்ன பண்றது? ரெண்டுக்கும் ஒரே டைம் காத்து குடிச்சான். குடிச்சு அந்த கண்ணுக்குட்டி ஒரு சுத்து சுத்தினா சுத்தி அந்த பராமரத்தோட அடி அடிச்சான். ரெண்டு பேரும் அவுட் முடிஞ்சு கொடுத்தாங்க. அப்போ கண்டு புலி என்றால் அந்த எரிக்கடி அப்படின்னு அந்த காலத்து பக்கத்து எல்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒயிட் ஷேப்ல ஒரு இது வச்சிருப்பாங்க, ரப்பர்ல வச்சு இதுல கல் வச்சு ஆணில அது இதெல்லாம் டச். இப்ப பசங்கள்லாம் அதெல்லாம் கிடையாது. இப்ப எல்லாரும் அதுதான் இருக்கிறாங்க. யார் பார்த்தீங்கன்னா அதுக்கு காலெல்லாம் போயாச்சு, எல்லாரும் சுத்தமா வருது. அது கண்டு புரிந்தால் எரிந்தால் கடல் போச்சு. கடல் என்றால் தானிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த அழகான தண்டு, வீரர்கள் மட்டுமே அணிக்கக்கூடிய அந்த தண்டு, அப்படி ஒரு பேரு. அந்த கடல் அப்ப எடுத்ததுனால கால் விட்டு புரியுதா? அவை அந்த கடல். இப்ப இது என்ன சந்தேகம்? ஆண்டாள் வந்து பானது ரைட்டா தப்பான ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை? அடுத்தது எது? கையில தான் செஞ்சு போட்டாங்க. அப்ப கையில தானே பாடிக்கணும். கையில பாடாத காலை போய் பாடிட்டு இருக்காங்க, அது எப்படி நியாயம்? காலை எப்படி கெடுக்கிட்டு வரும்? அது கடல் மேல் பாடிட்டாங்க. ஏதோ இவங்க வந்து திருவடி பாடுறதுக்காக கை செஞ்ச வேலையை காலை கொடுத்துடலாமா? எது ஒரு நியாயம் அப்படின்னா, அங்கெல்லாம் ஆண்டாள் வந்து ஸ்போர்ட்ஸ் விமன் ஒரு அத்லெட்டிக் அப்படின்னு குரூப் கேட்கலாம். என்ன கேட்கறா? இப்ப கூட பாருங்க, இந்த ஜாவலின் த்ரோ அதுலாம் இருக்குல்ல, த்ரோ பண்ற எப்படி பண்ணுவான்? முதல் கால முன்னாடி வச்சுருவான். கிரிக்கெட் பால் போடுற என்ன பண்றான்? இந்த முதல் காலை வச்சு நிறுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தான் போட்டு கொடுப்பான். பந்து போடுற கிரிக்கெட் என்ன பண்ணுவான்? ரெண்டு காலம் தொகுதி குடிச்சுட்டாலும் பால் போட மாட்டான். முதல் கால கொண்டாட நிறுத்திக்கிட்டு அந்த காலில் வந்து அந்த சக்தியை கொண்டாந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கையை கொண்டாந்து அந்த கிரிக்கெட் விளையாடுவான். அப்போ இந்த கண்டுபிடியா எரிந்தா போது இந்த முதல் காலம் அந்த நிறுத்திக்கிட்டு அந்த காலத்துக்கு ஸ்ட்ரென்த் அப்புறம் அடிக்கிறான். அப்ப யாருக்கு ஸ்ட்ரென்த் கிட்ட இடம் எது? அந்த இடம். அதனால அது இதுக்கு என்ன பேர் சொல்றோம்? என்ன பேர் இருக்கு? என்ன பேர் இருக்கு? கண்ணாடியா? ஒரு 3 நேரத்தில் அதான் சொல்றீங்க. இது என்ன பேரு? மூக்கு கிடையாது. மூக்கை பார்க்குது. மூக்கு எல்லாம் பயன்படுத்தாரு. இது மூக்கு மேல இருக்கு. அவ்வளவுதான். ஆனா இதுக்கு பேர் மூக்கு கிடையாது. யாராவது ஒதுக்கலாமா? இது அதே மூக்கு கிடையாது. மூக்கு மூக்கு வாசனை பார்க்க முடியும். மூக்கு வந்து கண்ணாடி சொல்ற கண்ணாடி வாசனை பார்த்து போது அதுக்கப்புறம் கண்ணாடி இல்லையே. கண்டன் நாடிக்கு யாராவது சொல்றதா? இருக்கிற இடத்துக்கு போக அதான் முடிவு. முன்கோயில் அப்படின்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு அதே மாதிரி அந்த கடல் அங்க இருக்கிறதுனால அந்த தோட்டம் அங்க இருந்தது. அதனால அந்த கடல் போச்சு. குன்று துளையால் எடுத்தால் குணம் போச்சு. என்னாச்சு? அன்னைக்கு மதுரால கோவர்தனம் வந்து மலையோட பேர். எல்லாரும் கோவர்தனத்தை நோக்கி போயிட்டு இருக்கான். அத்தனை பேரும் ஆயிரப்பாடு எல்லாம் நீ தான் போயிட்டு இருக்கான். ஒவ்வொரு காயோட கண்ணன் கொண்டு சாப்பிட்டு கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி கண்ணன் எங்க யாருக்கு கேட்டாலும் இந்த தைலத்தோட பழத்தோட அதோட வண்டி வழியா காலம் போயிடுது. வண்டி வழியா சாதம் காய்கறி பால் ஆசு இது போயிட்டு இவன் பட்டியல குடிக்கிறான். யாரும் கொடுக்க என்ன காட்டுறா? விழாடா. இந்த இந்திர விழா என்பது இந்தியா முழுதும் நடந்துட்டு ஒரு விழா. நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விழா இல்லை. அவ்வளவா இளப்பதி காலத்துக்கு சொல்லப்பட்டது இந்திர விழா. ஒவ்வொரு மாதம் பிடித்த நாள் இந்திர விழா. அந்த சித்திரை பௌர்ணமி அன்றைக்கு விழா நடந்ததா சொல்றாங்க. சித்திரை பௌர்ணமி நடந்ததா சொல்றாங்க. அதனால சித்ரா பௌர்ணமி அப்படின்னு இன்னைக்கு அந்த நிலை உண்டு. எல்லாரும் ஆட்டமடையில போய் சாப்பிடுற அந்த பழக்கம் உண்டு.
எல்லாரும் போட இருக்கு நமக்கு இங்கே இருக்கா போட தெரியலையா அதனால வந்து அது ஆகவே இல்லை இருக்குது வெறும் 4 தான் இருக்கிறது அந்த பக்கம் போக முடியாது. அப்ப இங்க அந்த விழா இன்றைக்கு ஒரு இடத்துல இதெல்லாம் நடந்துச்சு கிராமத்துலாம் பாத்தீங்கன்னா அந்த சித்திரை தோட்டம் மெடிக்கிற அந்த சாப்பிடுறது அந்த படத்துக்கு இந்த விழா நடந்துச்சு. அப்ப இன்றைக்கு எல்லாத்தையும் கொடுக்க போறான்னு கண்ணன் சொல்றான் எதுக்குதான் அவன் விழா நடத்துங்க இல்ல அவன் தான் மழை ஆனா மழை இருக்குதா இந்திரனை ஏன்றான் மழை கொடுத்தான் அவன் கொடுக்கலடா. அந்த மலை இருக்கு பாரு அந்த மலை மேல மேங்கெல்லாம் முட்டுதுடா முட்டின உடனே அந்த தண்ணி கடக்கு கீழே விட்டுருக்கா அதான்டா மழை நமக்கு அந்த மலைக்கு தாண்டா நீங்க எல்லாரும் பூஜை பண்ணணும். இப்போ இந்திரன் போய் பண்ணிட்டுருக்கா அந்த இந்திரனுக்கு தான் பண்றது அவன் இந்திரன் என்ன பார்க்கையாடா மலையை பார்க்கறா மலையை அதுக்கு பூஜை போடுறாங்க கண்ணனே போயிட்டான் நம்ம எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு எல்லா பயிரும் அந்த மலைக்கு போய் பூஜையை போட்டா எல்லா சாப்பாட்டையும் வச்சு அடுத்த பண்ணா கடையை போனான் கண்ணன் என்ன பண்ணா முன்னுக்கு பசி இல்லையா அந்த மலைக்கு உள்ள போய் வந்து அத்தனை சாப்பிட்டா இருக்க முடியல எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் முடிச்சாக்கா நமக்கு யாராவது விட வந்தார் அப்படின்னு என்ன காரணம் தான் பரம்பொருள் இருக்கின்ற பொழுது ஈஸ்வர தேவதைக்கு வழிபாடு செய்வதை அவன் பொறுத்துக் கொள்ள ஒன்று. ரெண்டாவது ஒண்ணு ஏண்டா இவனை எல்லாத்தையும் தின்னான்னா வேற தேவதைக்கு அந்த அகிலாசை மற்ற தேவதைக்கு படிச்சு சாப்பிடக்கூடாது என்ன பண்ணா இவனே எல்லாத்தையும் சாப்பிடும். மனுக்கு கோபம் யாருக்கு இந்திரனுக்கு என் வயசுல நீ அடிச்சியா உடனாப்பா அவனுக்கு வந்து கூப்பிட்டா வரனா போ மழையா அடிச்சா அப்படின்னு அவன் என்ன கல் மழையே பெய்யாது மழை பெய்யல கல்லே வந்து இந்த வசதி கொடுக்குறது தர்ற மாதிரியே கல் விட்டுட்டாங்க அதான் நீங்க அமைச்சர் வந்துட்டா வேற ஒண்ணுமே. அப்போ அந்த கல் அடி கல்லு பழத்துக்கு கல் மாறி மாறினா மழை கொடுத்தோம் மாறிச்சுன்னா நம்ம வாழ்க்கையில அது மாதிரி அப்படி ஒரு அர்த்தம் கல் மாறி மழை அப்படின்னா இவர் கல் எடுத்துட்டாங்க அவ்வளவுதான் ஒரே ஒரு கல் கோவர்தன் அந்த கல்லை தூக்கி குடிச்சா முடிஞ்சு கோவர்தன் கோ என்றால் பசு அதை காப்பாற்றுபவன் அப்படின்னு அதுதான் கோவிந்த பட்டாபிஷேகம். அதுதான் கோவிந்த பட்டாபிஷேகம் என்ன அந்த மலை தான் அவனுடைய கீழம் அந்த மலை தான் அவனுடைய கீழம் அந்த பசுக்கள் எல்லாம் காப்பாற்றுவது கோவிந்தன் அப்படின்னா பசுக்களை காப்பாற்றக்கூடியவன். அந்த வேலை இன்னைக்கு இந்த கோவில் இருக்கு எந்த கோவிலுக்கு 7 மலையான தெரிஞ்சாங்க அவங்க எல்லாரும் கோவிந்தான் தான் கூப்பிடுறாங்க. காரணம் என்ன இதுதான் அந்த பெருமாளுக்கு நீங்க என்னோட உற்சவர் காட்டியா உற்சவர் கிட்ட பேருனா மலையப்பன் தான் பேரு. அந்த மலையப்பன்றதா ஒரு ஒரிஜினல் என்னன்னா மலையப்பன் வந்து பேசினேன் இப்போ நம்ம வந்து தென்னை கூடும் பிச்சு அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி அந்த இவனுக்கு என்னடா ஒரிஜினல் பாத்தீங்கன்னாக்கா மலை குனிய நின்ற பெருமாள் மலை குனிய நின்ற பெருமாள் மலையை வச்சுட்டு அதை குனிய நின்றுமா மலை குனிய நின்ற பெருமாள் பேரு இப்ப அது சுருங்கி போய் மலையப்ப சாமி அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அது அந்த நிலையாக குன்று குடையார் எடுத்தால் குணம் போற்றி. இப்ப இங்க என்ன குணம் இருக்குது போக வேண்டியவன காமிக்குள்ளாதான்னு நிற்கிட்டு அவன் சாப்பாட்டெல்லாம் இமேஜ் திணித்து மழையை துணிய வச்சு எல்லாரும் 7 நாளுக்கு கஷ்டப்பட்டுருப்பான்னு இவன் எல்லாரும் மலையை உள்ள போட வச்சுட்டான். அது இன்னொரு முக்கியமான விஷயம்னா நம்ம பாக்குற மாதிரியோ எல்லா இடத்துலையும் கோவா பில்டிங் பெருமா பில்டிங் இருக்கு அவரை பாக்குறோம்ல அந்த போஸ்ட்ல பாக்குறோம் அவர் ஏதோ ஒரு லட்டு கட்ட ஒரு கருத்து அந்த மாதிரி